ஸ்ரீரங்கத்தில் நடந்த புரட்சியை பார்ப்போம் 2 பதிவுகளாக. ஸ்ரீரங்கம் அப்படின்னு உடனே நமக்கு மனக்கண்ல நினைவு கூறுவது பெரிய பெருமானுடைய செவ்வொறியோடிய அவனுடைய திருக்கண்கள், அவனுடைய மேனியே ஒரு தாமரை பூத்த தடாகம். திருநெடும் தாண்டகத்துல திருமங்கை ஆழ்வார் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்க்குழை இரு பாடிலங்கி ஆட ஏவண்ண வெஞ்சிலையே துணையாக இங்கே இருவராய் வந்து என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியே அதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரின் ரஞ்சினோமே அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அழகு 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 நம்பெருமாள். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்க்குழை இரு பாடிலங்கி ஆட அப்படின்னு ஒரு அருமையான பாசுரம். அப்பேற்பட்ட ஒரு திவ்ய தேசத்துல நடந்த ஒரு மெல்லிய புரட்சியை நாம் நினைவு கூறுவோம். மாரநேரி நம்பி ஆளவந்தானுடைய பிரதான சிஷ்யர் அவர், பஞ்சகுலத்தவர். ஒரு தடவை மாரநேரி நம்பியும் ஆளவந்தாரும் போகும்போது மாரநேரி நம்பிக்கு ரொம்ப பசி. அந்த பசியில வாய்க்கால் நீரை சேத்தோட சேர்ந்து அள்ளி பருகுகிறார். இதை பார்த்த ஆளவந்தார் கேட்கிறார், ஏன் இப்படி பண்ணீர் அப்படின்னு. கஞ்சிக்காக காத்துட்டு இருந்தேன், வரல. அதனால இந்த மண் சுவர்னு அவர் சொல்லிக்கிறது தன்னுடைய உடம்ப, இந்த மண் சுவருக்கு மண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவர் மாரநேரி நம்பி. உலகப்பற்றை அறுத்தவர், உணர்வில் நம்மாழ்வாரை ஒத்தவர். அதனால் நம்மாழ்வாரை ஒத்ததுனால மாரநேர் நம்பி, மாறனுக்கு இணையான நம்பி அப்படின்னு ஒரு குறிப்பெயர். ஆளவந்தார் சொல்றார் மாரநேர் நம்பிக்கு, தேவரி என்னோட வரணும் ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னு. அவர் சொல்லும்போது இந்த வயல் வேலையெல்லாம் பண்ண வேண்டாம், என்னோட வந்துருங்க அப்படின்னு. அதுக்கு மாரநேரி நம்பி சொல்றார், உங்க அருகில் கூட நிற்க தகுதி இல்லாதவன் நான் அப்படின்னு, நான் தாழ்குலத்தை சேர்ந்தவன் சொல்லும்போது ஆளவந்தா சொன்ன பதில பாருங்க. ஜாதி குலம் ஆச்சாரம் அப்பாற்பட்ட ஞான தேசிகன் நீர் எமது கோஷ்டியில் சேர வேண்டும் அப்படின்னு ஆளவந்தார் சொல்றார். குலம் தாங்க ஜாதிகள் நாளும் கீழ் இழிந்து எத்தனை நலம்தான் இல்லாத சண்டாளர்களாகிலும் உலம் தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணர்க்கு ஆளென்று உள் கலந்தார் அடியார் தம் அடியார் நம் அடிகளே அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாசுரத்தை மனசுல வச்சுருந்த ஆளவந்தார் சொல்ற வார்த்தை அது. ஸ்ரீரங்கத்துக்கு வந்த மாரநேரி நம்பி காவேரி கரையில ஒரு அழகான ஒரு குடிசையை அமைத்துக் கொண்டு ஆளவந்தாரை ஆச்சாரியராக கொண்டு கைங்கரியம் பண்ணிருக்கார். கீழ்ச்சித்திர வீதியில இப்போ சித்திரை தேர் நிக்கிறது இல்லையா, அங்க ஒரு திருமாளிகை, ஒரு பிரவச்சன கூடத்தை அமைக்கிறார். பிரவச்சன கூடத்துக்கு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறார்கள். ஆளவந்தார் வரணும். அதுக்கு முதல் நாளே ராத்திரி இருட்டுல ஒரு உருவம் உள்ள எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அந்த உருவமானது போயிடுறது. இந்த உருவம் முதல் நாள் ராத்திரி வந்த உருவம் யார் அப்படின்னு ஆளவந்தார் கேட்கிறார். அவருக்கு தெரிய வருது இது மாரநேரி நம்பி அப்படின்னு. மறுநாள் கிரகப்பிரவேசம் நடந்துட்டா தான் தாழ்ந்த குலம் அப்படிங்கிறதுனால, அந்த வைதிக காரியம் நடந்த பின்ன தான் உள்ள போக முடியாது அப்படிங்கிறதுனால முதல் நாளே மாரநேரி நம்பி அதை பார்த்ததாக சொல்கிறார். இதை கேட்ட உடனே ஆளவந்தார் கண்ணீர் விடுறார். மாரநேரி நம்பியினுடைய திருவடிகள் பட்டதே போதும், அந்த இடம் புண்ணியமாயிடுது, அதனால அந்த இடத்துக்கு கிரகப்பிரவேசமோ இந்த வேற ஒரு வைதிக காரியமோ வேண்டியதில்லை அப்படின்னு ஆளவந்தார் ரத்து பண்ணிடுறார். அத ஆச்சாரிய அபிமானம் எப்படியோ ஆச்சாரியனுக்கு தன்னுடைய சிஷ்யனும் அப்படித்தான். ஆளவந்தாருக்கு திருமேனியில கொஞ்சம் நோவு சாத்தியிருக்கிறார், ராஜபிளவை. ஆச்சாரியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறார். அரங்கன் கிட்ட போறார், பிரார்த்திக்கிறார், அந்த நோவை எனக்கு கொடும் அப்படின்னு. வாங்கிக்கிறார் அந்த நோவை. ஆச்சாரிய பிரசாதம் அப்படின்னு சொல்றாரு அத. இதை கேள்விப்பட்ட ஆளவந்தார், உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு குரு பக்தி அப்படின்னு, என்னுடைய கொடிய நோயை நீ எடுத்துட்டியே அப்படின்னு வருத்தப்படுறார். ஆளவந்தார் தன்னுடைய ஆச்சாரியனான நாதமுனிகளினுடைய திருவடிகளை மனசுல வச்சுண்டு பெரிய பெருமாள் திருவடிகளை சேர்கிறார். மாரநேரி நம்பியினுடைய கொடிய நோய்க்கு மருந்திட்டு அவரை நீராட்டி அவருக்கு உணவு ஊட்டி எல்லா பணிவிடைகளையும் செய்பவர் யார்? பெரிய நம்பிகள்.
அப்போ மாரநேரி நம்பி பெரிய நம்பி கிட்ட சொல்றார், நீங்க பண்ற இந்த கைங்கரியத்துக்கு நான் எப்படி என்னன்னைக்கும் நன்றியா இருப்பேன். எனக்கு வந்து இன்னும் 3 நாள் தான் இருக்கு இந்த தேகவாசம். அப்போ என்னுடைய பிரயாண காலத்துல வந்து நான் போகும்போது, கேசவா, கோவிந்தா, மாதவா அப்படின்னு நான் என்னுடைய உயிர் பிரிந்ததுன்னா, என்னுடைய உடலை வந்து எரித்து புஷ்கரணியில நீங்க தீர்த்தமாடி வீடு திரும்புங்கோ. அந்த சமயத்துல ஆழ்வார்களுடைய புகழ் பாடும் தருணம் எனக்கு உயிர் பிரிந்தா, என்னுடைய உடலை எரித்து கண்ட ஸ்நானம், அதாவது கழுத்தளவுக்கு குளிக்கிறது. அது மாத்திரம் பண்ணா போரும். வீடு திரும்பிடுங்க. 2மே இல்லாம ஆச்சாரியனான ஆளவந்தானுடைய திருநாமங்களை நானு ஜபித்துன்றிருந்தா என்னுடைய உயிர் போயிடுச்சுனாக்கா, இந்த உத்தம வைஷ்ணவர்களுக்கு எப்படி பண்ணுவேளோ காரியங்கள்லாம், அது மாரி அந்த பிரம்மரதம், அதுல எழுந்தருளி பண்ணி அந்திம காரியங்களை பண்ணுங்கோ அப்படின்னார். மாரநேரி நம்மளுடைய குரு பக்தி என்னன்னு சொல்றது? இதை கேட்டு பெரிய நம்பிகள் வியந்து போனார். அந்திம நேரம் வந்தது. மாரநேரி நம்பி ஆள வந்தாரையே மனசுல நினைச்சுண்டு அவருடைய நாமத்தை ஜபித்து ஆச்சாரியனுடைய திருவடியை அடைந்தார். பெரிய நம்பிகள் அவர் எப்படி இஷ்டப்பட்டாரோ அந்த மாதிரியே உயர்ந்த அந்தணர்களுக்கு செய்யக்கூடிய அந்திம காரியங்கள் போல மாரநேரி நம்பிக்கு பண்றார். சம்ஸ்காரம் அத்தனையும் பண்றார். மாரநேரி நம்பிகள் தாழ்ந்த குலத்திற்கு சம்ஸ்காரம் பண்ணி வச்சதால பெரிய நம்பிகள் சக அந்தணர்கள் வந்து அவரை ஒதுக்கினர். தன்னுடைய சமுதாயத்தை விட்டு ஒதுக்குறார். ராமானுஜர் கேட்கிறார், எங்ககிட்ட சொல்லியிருந்தா நானே சம்ஸ்காரத்தை பூர்த்தி பண்ணியிருப்போமே, இந்த அபவாதத்தை தாங்கள் ஏற்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார் பெரிய நம்பிகள், ஜடாயுவுக்கு ஸ்ரீ ராமபிரான் அந்திம சம்ஸ்காரம் பண்ணலையா, விதுரருக்கு தர்மர் கொல்லி போடலையா, ஜடாயு விதுரர் விட எந்த விதத்திலும் மாரநேரி நம்பி தாழ்ந்தவர் இல்லை. ஸ்ரீராமனையும் யதுஷ்டிரையும் விட அடியேன் எந்த விதத்திலும் உயர்ந்தவனும் இல்லை. பயிலும் சுடரொளி நெடுமாற் கடிமை அப்படின்ற பாசுரங்கள்ல என்ன சொல்றதோ அது அந்த பொருள்படி நடப்பவன் அடியேன். திருவாய்மொழி வந்து மறவாது மொழியும் என்னை தூஷிப்பவர்கள் கூச்சல் கடலோசையைப் போல பயனற்று போகும் அப்படிங்கிறார் பெரிய நம்பி. உடையவர் இந்த வார்த்தையை கேட்டு மனம் நெகிழ்ந்து பெரிய நம்பியை வணங்குகிறார். பெரிய நம்பி இந்த மாதிரி மாரநேரி நம்பிக்கை அந்திம காரியங்கள் பண்ணதுனால ஊர் மக்களுடைய பகைக்கு ஆளாகிறார். திருவரங்கத்துல 4 சித்திரை வீதிகள், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு 4 கோபுரங்கள். இந்த வீதிகள்ல வந்து ஆச்சாரிய புருஷர்கள் அப்படின்னு அழைக்கப்படும் வைஷ்ணவ சமய தலைவர்களுடைய திருமாளிகை இருக்கு. சித்திரை தேரடியும் கிழக்கு சித்திரை வீதியில இருக்கு. தேரடிக்கு கிட்டதான் பெரிய நம்பியினுடைய திருமாளிகை. இப்பயும் அவருக்கு ஒரு சன்னதியும் இருக்கு அங்க. சித்திரை தேர் விழா ஒரே 2 படும். பெரிய நம்பியை பிடிக்காதவன் வந்து அவருடைய இல்லத்துக்கு வழியா தேர் வருது. அத யாரும் விரும்பல. அந்த தேர் வரும்போது இப்படி அவ பேசிட்டு இருக்கிறத அத்துழாய் பெரிய நம்பிகளுடைய மகள் கேட்டாள். மானசீகமா நம்பெருமாள் கிட்ட சொல்றாவோ, ரங்கா, என்னுடைய தந்தை வந்து செஞ்சது தவறில்லை அப்படின்னு உனக்கு தெரியும். அப்படி உனக்கு தெரிஞ்சுன்னு நீ அவருக்கு தரிசனம் தராமல் உன்னுடைய தேர் எங்க ஆத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்னு அத்துழாய் சொல்றா. திருத்தேர் வந்து நகராமல் நின்றது. ஊர் மக்கள்லாம் பெரிய நம்பியினுடைய உயர்ந்த குணத்தை தெரிஞ்சுட்டான். எல்லாரும் வந்து பெரிய நம்பி கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அப்புறம் தான் அந்த தேர் நிலைக்கு வந்தது. பெரிய நம்பியும் கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறார், நம்பெருமாளை சேவிக்கிறார். தேர் எங்க நின்னதோ அதான் தேரடி. இப்பயும் அவர் பக்கத்துல தான், அது பக்கத்துல தான் பெரிய நம்பியினுடைய திருமாளிகை. இன்னைக்கும் கிழக்கு சித்திர வீதிக்கு போனா 2 இடத்தையுமே சேவிக்கலாம். வாங்கோ, சித்திர மாசம் பெரிய பெருமாள் நம்பெருமாள் தேர் நடக்கும். அரங்கனின் திருத்தேரை எல்லாரும் இழுத்துட்டு போவோம். அதுக்கு முன்னாடி இந்த புரட்சியை நாம் நினைவு கூறுவோம்.